பன்னீரை நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்குவோம். பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது வந்து மஞ்சள் தண்ணியில் நான் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா நம்ம அடுத்தது கொஞ்சம் பச்சை வேர்க்கடலை போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த பன்னீர் ஸ்லைசஸில் தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நம்ம வச்சிடலாம். ஒரு ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சோண்டு ஹனி போட்டுக்கலாம். நான் இப்போ நெய் ஊற்றிருக்கேன். ஸோ 1 by 1 நம்ம பன்னீரை போட்டுக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் சில்லி டோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம நெய்யில் வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து ஸ்டார்டர்ஸாகவும் இதை சாப்பிட்லாம், நம்ம வந்து ஒரு ரைஸ் கூட வச்சு கூட சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு ரெசிபி இது. அருமையான ஸ்டார்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாவ் அ குட் டே. பாய். இப்போ நம்ம வந்து சில்லி க்ரீன் சட்னி வந்து எக்ஸஸாக இருக்குது. இது நான் வந்து ஒரு பிளட் ஸ்லைஸில் போட்டுட்டேன். இதுக்கு இன்னொரு சைடில் வந்து பீனட் பட்டர் போட்டுட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பட்டர் போட்டு நான் அதை டோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து க்ரீன் சட்னியை பிரெட் டோஸ்ட்டில் போட்டுட்டு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாவ் அ குட் டே. பாய்.